இணைந்து பாடுங்க. அவர்தான் பரம குயவன். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, அரிமன்னானே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான கண்ணோக்கி வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே, நீரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே, விலையெல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உண்டனுக்கே உடமையாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவார் இல்லையே, விலையெல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து. கரங்களை உயர்த்தி சொல்லுவார். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான கண்ணோக்கி ஆண்டவர் பாருங்க. குயவன். கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க. குயவனே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி இயேசுவே. அல்லேலூயா. வாழை வயசில் ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளும்படி அவர் என்னை முன்குறித்த போது அவருடைய சித்தத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, என்னோட வயசில் பிறந்த வாழ்ந்த என் நண்பரை விட என்னை நல்லா வச்சிருக்கார் ஆண்டவர். அல்லேலூயா. வேறொரு விதத்தில் அவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் பாவத்தில் விழுந்து போய் கிடக்குறாங்க. என்னைய பார்த்து சிரிச்சான். என்ன பைபிளை படிச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க வித்தியாசமா,
என்னடா அது இந்த வயசுலேயே இப்படிலாம் ஜெபம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னைய பழித்தவர்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க, என்னை ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்களை கொண்டு தேவ சித்தம் இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்போ வெறுமையாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை ஒன்றுமில்லை நினைக்காதீங்க. வெறுமையான பாத்திரத்தை தான் அவர் உயர்ந்த பாத்திரமாய் உருவாக்குகிறவர். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் 118 எடுங்க. 118, 22, 23. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டு சொல்லுங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, யாராவது உங்களை பார்த்து புறக்கணிச்சிருக்காங்களா? உங்களை பார்த்து அவமானமாக பேசியிருக்காங்களா? உங்களை பார்த்து நிந்தையாக பேசியிருக்கிறாங்களா? உங்களை கீழ்த்தரமாக பேசியிருக்காங்களா? அப்படி பேசியிருந்தாங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குரியது. இல்லை உங்களை பார்க்கும்போது கேவலமாக பார்த்தாங்களா? என்ன வசதி இல்லாதவங்களா இருக்கிறாங்க, என்ன இப்படி இருக்கிறாங்க, என்ன இவ்வளோ ஏழ்மையாக இருக்கிறாங்க, என்ன இந்த கோலத்தில் இருக்கிறாங்க, என்ன அலங்கோலமாக இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது உங்களை பார்த்தாங்களா? சொல்லாட்டியும் பரவாயில்ல, சில மனுஷன் உள்ளத்தில் வச்சுக்குவான், சொல்ல மாட்டாங்க வெளியில். அப்படி ஒருத்தர் ஏளனமாக உங்களை பார்த்துருந்தாங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குரியது. அல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு. பாருங்க, இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தை தள்ளப்பட்ட யாவரும், ஒடுக்கப்பட்ட யாவரும், தேவனுடைய நாமத்தினாலே புறக்கணிப்பை சந்தித்த யாவரும் இந்த வார்த்தை தத்தங்களை நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு. நீங்கள் புறக்கணிக்க சந்திச்சிருக்கீங்க, போராட்டத்தை சந்திச்சிருக்கீங்க, நிந்தையை சந்திச்சிருக்கீங்க, அவமானத்தை சந்திச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து வந்து மோதி மோதி அநேக பிரச்சனைகள், இன்னொன்று மன ரீதியான பிரச்சனைகள், ஆவிக்குரிய பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருக்கீங்க. உங்களை பார்த்து அநேகர் ஏளனமாக பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? மக்கள் ஆகாதென்று ஒதுக்குறவங்கள கர்த்தர் கையில் எடுத்து அவங்கள கருவிகளாக பயன்படுத்துகிறவர். அநேகர் உங்களை ஆகாது, ஒண்ணுக்கு ஆகாது, பேச தெரியாது, உனக்கு வேலை செய்ய தெரியாது, அது செய்ய தெரியாது, இது செய்ய தெரியாது, இந்த வேலை உனக்கு தெரியாது, அந்த வேலை தெரியாதுன்னு மக்கள் என்ன பண்ணுவாங்க? உங்களை பார்த்து நியாய தீர்ப்பு கொடுப்பாங்க, அல்லது உங்களை பார்த்து கண்டனம் பண்ணுவாங்க, உங்களை பார்த்து கேவலமா பேசுவாங்க. ஆனா கர்த்தரோ மக்களால புறக்கணித்து தள்ளப்பட்ட உங்களை, ஆகாதென்று தள்ளப்பட்ட உங்களை தேவ ராஜ்யத்தில் தூணா நிறுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இல்லையா? கரங்களை தட்டி ஒரு சந்தோஷமா. நீங்க ஒரு கலங்களை விறக்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய வார்த்தை. உங்க வீடு தான் உங்க ஊர்ல ஒரு அடையாளம்னு சொன்னா சந்தோஷமான வார்த்தை இல்லையா? நாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு சோப்பு கலர் ஹைட்டா ஒரு வீடு தெரியும் பாருங்க, அந்த ஊர் தாங்க, அந்த ஊர் தாங்க. அல்லேலூயா. அப்படி போனீங்கன்னா ஒரு ப்ளூ கலரா ஒரு வீடு இருக்கு பாருங்க, அந்த வீடு தாங்க, அந்த வீடு தாங்க, அந்த ஊரே அந்த வீடு தாங்க அடையாளம். அல்லேலூயா. போயிட்டே இருக்கும்போது எல்லாம் குடிசை வீடாக இருக்குங்க, ஒரு வீடு மட்டும் ஒரு அலங்காரமாக ஒரு லைட்லாம் போட்டிருப்பாங்க பாருங்க, அந்த ஊர் தாங்க அந்தந்த இடத்துல அடையாளமாக. மூளைக்கு புறக்கணிச்சு தள்ளுறவங்கள, அல்லேலூயா, எல்லாரும் புறக்கணிச்சு தள்ளுறவங்கள கர்த்தர் பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்படி இருக்காது, ரொம்ப நாளைக்கு அப்படி இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கனத்தை கர்த்தர் தரப்போறாரு. இது தீர்க்க தரிசன வார்த்தை, இது போதனை இல்லை, ப்ரொஃபட்டிக் வேர்டு, இது வந்து டீச்சிங் இல்லை. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். எந்தெந்த இடத்துல உங்களை பூரா தள்ளி இருக்கிறாங்களோ, எந்தெந்த இடத்துல கிட்ட வராமல் மக்கள் உங்களை புறக்கணிச்சிருக்காங்களோ, அதில் கிட்ட போனால் காசு கேட்பாங்க, கிட்ட வந்துட்டா ஏதாவது நன்மை கேட்பாங்கன்னு சில பேர் உங்களை ஒதுக்கி ஒதுக்கி தள்ளலாம். உங்களை மூளைக்கு தலைக்கல்ல உங்கள் ஊரில், உங்கள் பட்டணத்தில், நீங்கள் உங்கள் சந்ததியில், உங்கள் குடும்பத்தில் தேவன் இதை வைக்க போகிறார். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு. சொல்லுங்க, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே
ஐயோ, யாரு வேணான்னு ஒதுக்குனாலும் தேவன் உன்னை கையில் பிடிச்சி தூக்குறார். அல்லேலூயா. அவங்க வேணாம், இவங்க வேணாம், அது வேணாம், இது யார் என்கிட்ட வேணான்னு உன்னை ஒதுக்குனாலும் சரி, கர்த்தர் என்னை வேண்டும் என்று சொல்லி அணைக்கிறவர். அல்லேலூயா. நீ தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. எப்படி பாருங்க இவர் வார்த்தை, அவங்களா வசதி இல்லை வராத வேணாம், அவங்களா ஏழை அவங்கள வர விடாத, அவங்களா இப்படிப்பட்டவங்க வர விடாத, அவங்களா மதிப்பு இல்லாத ஜனம் அவங்க கிட்ட உள்ள சேராதீங்க யாரும். ஆனால் தேவன் பாருங்க அவங்கள தான் கொண்டு வந்து நிறுத்தி அஸ்திபார கல்லா வைக்கிறவர். சபைக்கு அஸ்திபார கல்லா, தேவ சபையில் அஸ்திபார கல்லா, அடையாளமானவர்களா, தேவ ராஜ்யத்தில் உங்களை கொண்டு ஒரு அடையாளங்களா, அற்புதங்களா ஆண்டவர் காலத்தில் உங்களை வைக்க போறார். அல்லேலூயா. மூளைக்கு தலைக்கல். சொல்லுங்க, நான் தான் மூளைக்கு புறக்கணிக்கப்பட்டு. சில கல்லெல்லாம் வேலை செய்யும்போது நான் பார்த்துருக்கிறேன், அஸ்திவாரம் போகும்போது தான் அப்படி முகனை இகனை பெருசாக இருக்கும், அதை ஒதுக்கிடுவாங்க. ஆனால் அந்த கேப் போடுறப்ப கொண்டாந்து கரெக்டாக அந்த கல் அந்த இடத்துல வைப்பாங்க. என்னையா அது இப்படி முனை ஒதுங்கின மாதிரி இப்படி இருக்குது, ஆனால் அதை அங்கே வச்சு அரிசையில் அடிக்க முடியாது, அது ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பொருந்துற இடம் ஒன்று இருக்கும், தூக்கி கொண்டாந்து கொத்தனார் அழகாக அதை என்ன பண்ணுவார், வைப்பார். மெயினான இடத்த அது தாங்கும். அதான் மூளைக்கு தலைக்கல். வேணாம், இது அழகா இல்ல, இந்த கல் இப்படி இருக்கு, கரடு மோடா இருக்குது, இது அன்சைஸா இருக்கு, இது நல்லா இல்ல அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்க அந்த கல் ஒரு முக்கியமான இடத்துல இருக்க கேப் அடைக்க தலைக்கல்லாய் அது பயன்படுது. உங்க குடும்பத்தில் இருக்க கேப் அடைக்கிறதுக்கு உங்களை தான் கொண்டு போவார். உங்க குடும்பத்தில் இருக்கிற பற்றாக்குறை உள்ள இடத்தை அடைக்கிறதுக்கு நீங்க தான் போய் உட்கார போறீங்க. அங்க சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பற்றாக்குறைகளை போக்குறதுக்கு என்னைய தான் கூப்பிட போறாங்க. உங்க வாழ்க்கை மாற்றப்படுகிறபடினால உங்களை உதவிக்கு கேட்க போறாங்க. ஆவிக்குரிய உதவியோ சரீர உதவியோ ஏதோ ஒரு உதவிக்கு அந்த பற்றாக்குறை இடத்துல உங்களை கூப்பிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க நினைக்கலாம் ஏழையா இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நான் தூளும் சாம்பலா இருக்க ஒண்ணுக்கு உதவாத ஆளா இருக்க ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் நான் சாம்பலை புழுதிய கோபுரத்தில் வைக்கிறதுனா அது மனுஷரால அல்ல, கர்த்தராலே ஆயிற்று. தேவனால இது ஆகுது, மனுஷ கண்களுக்கு இது ஆச்சரியம், கர்த்தராலே அது ஆயிற்று. சொல்லுங்க, கர்த்தராலே ஆயிற்று. புறம்பே தள்ளினவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை சேர்த்து கொள்கிற கர்த்தர். பைபிளில் பார்க்குறோம், நியாயாதிபதிகளை எப்தா என்பவரை அவங்க விபச்சாரஸ்தருடைய மகன் சொல்லி புறக்கணிக்கிறாங்க எல்லாரும். ஆனால் கர்த்தர் எப்தாவை பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான பின்னணியிலிருந்து வந்த ஒரு குடும்பம், மகன் பிறந்த மகன். ஆனால் கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேலே தேர்ந்தெடுத்தபடினால் கடவுள் எப்தாவை ஒரு நியாயாதிபதியாக நிறுத்தினார். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் நிறைய நம்ம தலைமுறைகளை படிக்கும்போது நிறைய ஸ்திரீகள் வராங்க. 2 ஸ்திரீகள், ரூத்தும் ராகாப். அல்லேலூயா. ராகாப் புறக்கணிக்கப்பட்டவங்க, ரூத் கைவிடப்பட்டவங்க. அல்லேலூயா. அவங்க சந்ததியில் கிறிஸ்து வராரு பாருங்க. எப்படி பைபிளில் முதல் பேஜில், புதிய ஏற்பாட்டில் முதல் பேஜில் ராகாபும் ரூத்தும் ஒரு பேரும் இருக்குது. அல்லேலூயா. ரூத்து எப்படிப்பட்ட பின்னணி, கணவன் இறந்து மாமியாரோட வந்த ஒரு ரூத்தை மீண்டும் வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வாதமாக்கி ஓபேத்தை கொடுத்து, ஓபேத்து தான் ஈசாயுடைய தகப்பன். அல்லேலூயா. ஈசா யாரு? தாவீதுடைய தகப்பன். ராஜ குலம் வருது. அதுக்கப்புறம் சொல்லுங்க, எனக்கு பிற்பாடு ஐயோ சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. எனக்கு சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? என் சந்ததிக்கு பிற்பாடு என் சந்ததியே என் மூலமா ஆசீர்வாதத்துக்குள்ள போகுது. ஏன்னா என்ன கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கார். மூளைக்கு தலைக்கல். சொல்லுங்க, தலைக்கல். எதெல்லாம் உங்களுக்கு இல்லையா அதெல்லாம் நடக்கும்னு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. கேளுங்க, உங்க சொந்த காரியங்களை கேளுங்க. இப்ப கேளுங்க, இயேசுவின் நாமத்தினால. வேலையை கேளுங்க, கவர்மெண்ட் ஜாப் மகளுக்கு கிடைப்பதாக. எல்லாரும் கேளுங்க, இப்ப கேளுங்க, இயேசுவின் நாமத்தினால. உங்க குடும்பத்துக்கு வேண்டியதை தேவ சமூகத்திலிருந்து இப்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. திருமண காரியமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், இடமா இருக்கலாம், வீடாக இருக்கலாம், கடன் பிரச்சனை அடையதா இருக்கலாம், சரீர சுகமாக இருக்கலாம். இயேசுவே, இது எனக்கு நடக்க போகுது, நீங்கள் செய்ய போறீங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே.
மூளைக்கு தலைக்கல்லா எங்க வீடு மாறப்போகுது. சொல்லுமா, இயேசுவின் நாமத்தினாலே நாங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களை தலைக்கல்லா நீங்க வைக்க போறீங்க. கர்த்தராலே ஆயிற்று. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தாவீத 8வது பையன். அப்பாவே என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் காட்டிட்டாரு. அப்பாவே காட்டல பையனை, ஏன்னா அந்த பையன் ஆடு மேய்க்கிற பையன், அவனை என்ன ராஜாவை ஆக்க போறாரு? இல்லை இல்லை, இவர் சொல்றாரு, சாமியல் சொல்றாரு, அந்த பையன் வராம நான் என்ன பண்ண போறேன், புசிக்க. கர்த்தர் எப்படி உங்களை நினைச்சிருக்காரு பாருங்க. அல்லேலூயா. மக்கள் பார்வைக்கு புறக்கணிக்கப்பட்டவர்கள், தேவ பார்வைக்கு மூளைக்கு தலைக்கல். சொல்லுங்க, மூளைக்கு தலைக்கல். தேவன் என்ன தலையா பார்க்கிறார், வாளா பார்க்கல. என்ன பார்க்கல? வாளா பார்க்கல, என்னைய தலையா பார்க்கிறார். மக்கள் மறந்த போனப்ப கர்த்தருடைய கண்கள் தாவீதை பார்த்தது. வர சொல்லு. வர சொன்னோன்னு பார்த்தாரு. ஆண்டவர் சொன்னார், இவன் தான். இல்லை சுருண்ட முடி, காஞ்சி போய் என்ன தடவாம முடி ஒரு மாதிரி அழகு இல்லாமல் இருக்கான அவன். இல்லை அவன் தான். இல்லை என்னப்பா என்ன கேட்டிருப்பார்ல சாமியல். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கல்லையே கேட்டதுனால முகத்தை பார்க்கல. சுருட்ட முடி அப்படி இருந்தது. வனாந்திரத்தில் காட்டில் படுத்திருக்கவங்க அழகாக இருப்பாங்க? சொல்லுமா, அழகா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, உள்ளத்தை பார்க்கிறவ. வா, அவன்தான் தலைக்கல், அவனை கூட்டிட்டு வா, அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட கல்லை கூட்டிட்டு வந்து நிறுத்தி தலைக்கல்லாக்கி ஜாதிகளின் நடுவில், சங்கத்தின் நடுவில் ராஜாவாய் உயர்த்தி வைத்தார். ராஜரீக அபிஷேகத்தை கொடுத்தார். ஒரு தீர்க்கதரிசியாய் ஆக்கினார், ஒரு மெய்ப்பனாய் ஆக்கினார். ஜாதிகளின் நடுவில் தலையை உயர்த்துகிற கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தராலே இது நடந்தது. தாவீது பதவிக்கு வரணும்னு சொல்லியோ, பட்டத்துக்கு வரணும்னு சொல்லியோ எதுவுமே பிரயாசப்படல. அவன் தன்னுடைய வேலையை உண்மையாய் செய்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. நீங்க உண்மையா இருப்பீங்க, ஆனா ஏற்ற வேலத்துல பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் உங்களை அடியிலேருந்து தூக்கி கொண்டாந்து உயரத்தில் நிறுத்துவார். எதிர்பாராத நல்ல செய்தி கேட்கும், உங்க வீட்டுக்கு வரும், லெட்டர் வரும், வேலை வரும், உயர்வுகள் வரும். தடைபட்டிருக்கிற காரியத்தில் நல்ல காரியம் கைகூடி வரும். கர்த்தர் உயர்வுகளை கொடுப்பாரு. அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல், புறக்கணிக்கப்பட்ட கல், புறம்பாக்கப்பட்ட கல், மக்களால் கனவீனமாக்கப்பட்ட கல், மக்களால் இது ஒண்ணுக்குமே உதவாதுன்னு சொல்லப்பட்ட கல், மக்களுடைய பார்வைக்கு அழகா இல்லாத ஒரு கல், அதை பாருங்க ஆண்டவர் தலைக்கல்லாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. யோசேப்பை பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியும் நமக்கு. ஆண்டவர் எங்க உயர்த்தி வச்சார் பார்த்தீங்களா? யோசேப்பின் தேவன் நம் தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் நம் தேவன். வெறும் கையா நடந்து வந்த ஆபிரகாம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பல காரியங்களை செய்கிற சீமானாய் மாற்றினார். பெரிய செல்வ சீமானாய் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆபிரகாமோடு கடவுள் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசியாய், முதல் தீர்க்கதரிசியாய் பைபிள்ல ஆபிரகாமை ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. வெறும் கர்த்தருடைக்கு கீழ்ப்படிந்து அவங்கள தலையா ஆண்டவர் வைக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க எதிர்பாருங்க ஆண்டவர்கிட்ட இந்த அற்புதங்களை, சோர்ந்து போகாதீங்க. பிசாசு, நீ உதவாகிற, நீ புறக்கணிக்கப்பட்டவ, நீ குப்பை, நீ வேஸ்ட்டு, நீ டஸ்ட்டு, நீ ஒன்றுக்கு உதவாது அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னானா நீங்க சொல்லுங்க, நான் மூளைக்கு தலைக்கல். உங்க உள்ளத்தில் அடிக்கடி தீய சிந்தனை வந்துச்சுன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, கர்த்தரனை வாளாக்காமல் தலையாக்குவாரான், கீழாகாமல் மேலாவேன். அவருடைய பிரசன்னம் எனக்கு இருக்கிறபடினால், அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால், அவர் என்னை குடும்பத்தை தெரிந்து கொண்டபடினால் நான் கீழே இருக்க மாட்டேன், தலையாகுவேன். நீண்ட காலமாக என் ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் இருக்காது. என் ஜெப விண்ணப்பங்கள் கேட்கப்பட. கரங்களை தட்டி அல்லேலூயா. இது கர்த்தராலே ஆயிற்று. யாராலே ஆயிற்று? ஆமா, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லு ஆகாது. இந்த அம்மாவா நகை நட்டு போடாமல் இருக்குதா, உள்ள விடக்கூடாது. இது போட்டிருக்குதா, உள்ள விடுங்க. நட்டு எதுவும் போட்டிருக்குதா, நட்டு உள்ள விடுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில்
உங்களை வேற விதமா கனமா ஆவிக்குரிய கனம் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். காண்டாமிருகத்து கொத்த பலனை தர்றவர். என் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். நான் அகலமாகி நான் நிலைத்திருந்து நான் ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் நான் இருப்பேன். காண்டாமிருகத்தின் கொம்பு அகலமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும். அதுக்கு தான் தேவன் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்குறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுறார். அல்லேலூயா. பாருங்கள், உங்கள் வாழ்வு மாறும். கற்பனை பண்ணுங்க, சிந்திங்க. இப்போ என்ன நடக்கணும்னு நீங்கள் ஜோம் பண்ணி அது நடந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? நடந்துருச்சு. அல்லேலூயா. நடந்துருச்சு. எப்படி இருப்பீங்க? அதுதான் விசுவாசிகள். அதான் விசுவாச வாழ்க்கை. தேவ சமூகத்தில் கேட்கிற எதையும் நீதிமான் விரும்புறது அவனுக்கு கொடுக்கப்படும். நல்லவர்களா உண்மை உள்ளவர்களா கடவுள்கிட்ட நம்ம இருந்தோம்னா நம்ம என்ன கேட்குறோமோ தீய காரியம் இல்லை, நல்ல காரியம், விரும்பின காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. நீதிமான் விரும்பினது அவனுக்கு. ஆமாம், சந்தேகமாக வர்ற எந்த எண்ணத்தையும் தூக்கி எறிஞ்சிடணும். நடக்குமா நடக்காதா, என் ஆயிடுமா ஆகாதா, பணம் வருமா வராதா, கட்டப்படுமா கட்டப்படாதா, கிடைச்சிருமா கிடைக்காதா, சந்தேக ஆவியை துரத்தி அடிச்சிடணும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைகளிக்கிற அலைக்கோப்பா இருக்கிறான். வந்து போகிற அலை மோதிக்கிட்டே இருக்கிறது போல ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஆனால் ஒரே மனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். பிள்ளைங்க மாறுவாங்களா? மாறுவாங்க. உங்க ஆவி அவங்களுக்குள்ள போகும் அபிஷேகம். பிள்ளைங்க ஜெபிக்கிறவங்களா மாறுவாங்க, உண்மையுள்ளவங்களா மாறுவாங்க, பரிசுத்தவங்களா மாறுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை வாழ முடியுமா? பணம் கிடைக்குமா? நான் எப்படி இப்பயே 500,000 தடுமாறிட்டு இருக்கேனே, எப்படி போயிட்டு இருக்குது வாழ்க்கை? என்ன ஓடும்? எப்படி நடக்கும்? நல்லா நடக்கும். சொல்லுங்க, நான் வெற்றி அடைவேன். தேவனை தன் ஆயுதமாய் நான் கொண்டிருக்கிறேன். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகும். நான் ஜெயம் பெறுவேன், வெற்றி அடைவேன், நான் கனம் அடைவேன், நான் நல்ல வாழ்க்கை வாழ்வேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?